ஹை கைஸ், வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக உட்காந்து புலம்பிட்டு இருப்போம். ஹீரோயின் நினச்சி அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுற மாரி இருக்கானா. ஸோ அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு காலையில் ஒரு மாதிரி இருக்கா, நைட்டு ஒரு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பொண்ணு நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு மேட்டு என்ன சொல்லுவானா, ஆமாம் பாஸ், நானும் வந்து பார்த்துருக்கேன், இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து பொண்ணுங்க இருப்பாங்க, காலைல ஒரு மாதிரி இருப்பாங்க, ஈவினிங் ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு அவன் வந்து சொல்லுவானா. அதே தான் சேம் எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புலம்பிட்டு இருப்பானா. அப்போ அவன் சொல்லுவான், ஆமாம் பாஸ், ஆனால் லாஸ்ட்டில் தான் தெரியும் ட்விஸ்ட்டு, அவங்க 2 பேர் ட்வின்ஸ் போல பாஸ், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவன் சீரியல் நடக்கிறத பற்றி பேசிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். டேய், நான் சீரியஸாக பேசிட்டு இருந்தா நீ என்ன சித்தியோட சேர்ந்துக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நீ ஹீரோயின் எங்கே போகிறா எங்கே வர எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஓகே பாஸ்ன்னு இவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சு அவள் ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டு அந்த எஸ்டேட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா திருக்குன்னு யாரும் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிஏ தான் வந்து அங்கே சடனாக. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பயந்துருவா. என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திருக்குன்னு ரூம்குள்ளே வந்து நிற்பாங்களா. இதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாலாம். இந்த மாதிரி சார் வந்து உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கே சாப்பிடணும்னு சொல்லிட்டு தரேன், இந்த வீடை பற்றிலாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு போவாங்களாம். சரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பானே இந்த மேடிக்கிட்ட. ஸோ என்ன பண்ணுவானா, தெரியாத மாதிரி ஃபாலோ பண்ணிட்டாடாமா, லூஸ் மாதிரி பேபி நொழிஞ்சிட்டு வந்துட்டு இருப்பானா. இது வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துருவா. யார் இவன் நம்ம பார்த்து டிஃப்ரெண்டான ஆங்கிளில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பயம் வந்துடும். உடனே போயிட்டு பிஏட்ட கேட்பேன், என்னாச்சு இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பேன். அது கண்டுக்காத, அது வந்து சின்ன பாஸ் இருக்கார்ல, ஸோ அவரோட பர்சனல் மேடு, அதனால ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு உன்னை வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்காக தான் வந்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்கான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இங்கே தான் சாப்பிட்ற பிளேஸ், நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பி அந்த இடத்துட்டே போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சித்தி இருப்பாங்க. சித்திக்கு ஆல்ரெடி வந்து ஹீரோனை பார்த்தாலே பிடிக்காது, வந்துட்டா எனக்கு காம்படிஷனுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோன் உட்காந்து சாப்பிட வருவாளாம். அப்போ வந்து இதை சாப்பிடாத, இந்த கீரையை வந்து நான் தான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணி வர வச்சேன், ஸோ இதை வந்து டச் பண்ணாத, அதை டச் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவளை சாப்பிடவே விட மாட்டாங்க. நைட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு எனக்கு சாப்பாடே தேவையில்லை சாமி, இந்த வீட்டில் எல்லாமே டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து தூக்கமே வராது, அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான். அது இல்லாமல் வந்து ஹீரோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மீட் பண்ணியிருப்பானே. ஸோ பயங்கர வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருப்பான், நைட் ஃபுல்லாக தூங்கிருக்கவே மாட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு வரான், இவன் பேர் வந்து கிம். அவன் வந்து என்ன சொல்லுவானா, என்ன மச்சான் நைட் ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும்போது சும்மா எனக்கு கலாய்க்காதடா சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு கிம் என்ன சொல்லுவானா, இவ்வளோ தூரம் நடந்துருச்சா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு எதுக்கு தெரியுமா அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, நான் அந்த விஷயத்தை சொல்ல மாட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி போப்பானா. இல்லைடா நில்லு, நீ வந்து சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு இருப்பா, அதுவும் வீடியோ கால். ஹீரோனுக்கு வந்து ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க, ஆன்ட்டிக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. ஹீரோனுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது, இந்த ஆன்ட்டி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ ஹீரோயின் என்ன சொல்லுவாள், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி தான் சொல்லிட்டு இருப்பா. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ போயிருக்கலாம் அந்த வீட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து காட்ட சொல்லுவாங்களா. அதை பார்த்து வாயை பொழப்பாங்க. ஆன்ட்டிலாம் வந்துட்டு செம்மையாக இருக்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆனால் வந்து கூட வந்து ஆன்ட்டியோட பசங்க இருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அவரை கல்யாணம்லாம் பண்ணிக்க தேவையில்லை, நீ கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஆன்ட்டி வந்துட்டு உன்னால சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியோட பொண்ணும் அந்த பையனோட தலையிலே அடிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டே ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பா. ஹீரோ கூட வந்துட்டு அவன் ஒன்றா இருப்பாள். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆன்ட்டிகிட்டேருந்து கால் வந்து, அது இல்லாமல் அந்த ஆன்ட்டியோட பசங்க 2 பேர் இருக்காங்களா. ஸோ அவங்க கிட்டேருந்துமே கால் வந்திருக்கும். ஹீரோ வந்து ஆச்சு வந்து நம்ம கால் அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோனில் வந்துட்டு சார்ஜ் இருக்காது, ஸோ சுவிச் ஆஃப் ஆகிடும். ஹீரோ வந்துட்டு இங்கே சார்ஜர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ கூட தானே ஸ்டே பண்ணியிருப்பா. சரி நம்ம இப்போதைக்கு சார்ஜர் எடுக்க நம்ம ரூமுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அவள் தங்கியிருக்க ரூமுக்கு வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்ட்டிக்கு வந்து கால் பண்ணுவான். ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, எமர்ஜென்சி நீ சீக்கிரம் வா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த வெக்கேஷன்லேருந்து கரெக்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவானோ வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாள். வீட்டுக்கு போனால் அந்த ஆன்ட்டியோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஸோ போதையில் இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்பா வந்துட்டு அங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், ஆக்சுவலி அவன் வந்துட்டு அண்ணன் போல, இந்த பொண்ணு வந்து தங்கச்சி போல. ஸோ அவன் என்ன சொல்கிறான், அவனோட பேர் லீ, இவ பேர் வந்து மீன். அப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணுக்கு ஜூஸ் வந்து கொடுப்பாளா. அப்போ அந்த லீ என்ன சொல்லுவானா, இவளுக்கு இதே வேலை, குடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அட்டகாசம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ 2 பேருக்குமே சண்டை வந்துடும். ஏன்டா நீ குடிச்சது கிடையாதா, என்னை வந்து மரியாதையாக நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும். நீனா ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை வந்துட்டு இருக்கும். அப்போ ஹீரோயின் போயிட்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீடு தேடி ஏதோ ஒரு கார் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு ஆன்ட்டி வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நம்மளுக்கு கடன் கொடுத்தாங்களா அவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் தெரியும், ஹீரோனோட அம்மா அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அது கடை எல்லாமே ஹீரோயினோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பாள். ஸோ ஆன்ட்டி கிட்ட தான் வந்துட்டு இருந்திருப்பா. அந்த ஆன்ட்டி தான் வந்து பாதி கடன் அடிச்சிருப்பாங்க, ஹீரோயினை படிக்க வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பளத்தை என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட்டாக ஆன்ட்டிக்கு தான் கொடுத்துருப்போம்.
ஆண்டி வந்து கடனை வந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு கிளப்பு இந்த மாதிரி விளையாண்டுருப்பாங்க. அவங்க வந்து கடனை அடிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் தெரியும். இதை கேட்டுமே ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுவா. அதனால தான் வந்துட்டு இப்போ கடன் கொடுத்தவர் இருக்கார்ல, அவர் வீடு தேடி வராங்க அப்படின்னே ஒன்றுமே புரியாது. சரி ஃபஸ்ட்டு போய் அவங்கள கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வெளியே போய் நிற்பாங்க. கடன் கொடுத்தவங்க வராங்க, அது வேறு யாரோட நம்ம ஹீரோட அப்பா தான். அவங்க வந்தாலுமே இவங்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக யார் பேசுவா, நம்ம ஹீரோயின் தானே பேசியோன்னே, ஹீரோனோட அப்பா தானே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் போய் கேட்பா, நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், ஏன்னா வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடிச்சிடுறேன், இப்போதைக்கு என்கிட்ட வேலையும் கிடையாது, இதுக்கப்புறம் தான் நான் வேலையை தேடி உங்களுக்கு பணத்தை வந்துட்டு புரட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, எப்போ நீ வந்து 10 மில்லியன் கொடுக்குறது கேட்பாரு. வேறு ஆப்ஷனே இல்லை, நீ கடனை வந்துட்டு இப்போ செட்டில் பண்ண அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோனால ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை வேறு ஏதாச்சும் வழி இருக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. சரி உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தரேன், நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுமே. ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுவேன். என்ன சொல்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு இந்த கடனை எல்லாத்தையுமே வந்து நான் கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரா. இது கிட்டிக்கிட்டே இருந்து ஷாக் ஆகிடுவா. ஷாக் ஆகி என்ன சொல்லுவானா, சாரி உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, நான் எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவா. ஓகேம்மா அது உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அப்போ அதுக்கு ஆண்டிலாம் கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து நடந்து எல்லாத்தையுமே சொல்லுவாள், இந்த மாதிரி கண்ணை அடிக்கணும்னே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அங்கே இருக்கவங்க எல்லாமே ஷாக் ஆகிடுவாங்க. அது இல்லாமல் வந்துட்டு லீ இருக்கான்னு அவன் செம்மையாக கோமாயிடுவான். அவருக்கு என்ன ஏஜ், உனக்கு என்ன வயசு, அவர் பொண்ணு வயசில் இருப்பேன், உன்னை வந்து இந்த மாதிரி கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுவான். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் வந்துட்டு வேணான்னு சொன்ன, நல்ல சான்ஸாக அவர் எவ்வளோ பணக்காரன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே அண்ணனுக்கும் கோவம் வரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு இருக்கல அவங்களுக்கும் கோவம் வரும். ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அதுக்குன்னு வயசானவங்க போயிட்டு அக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. அப்போ வந்துட்டு இங்கே பாருடா, நீங்கள் 2 பேருக்குமே உங்களோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பி இருந்துச்சு, அது எதுவுமே வந்து நீ நடத்தவே இல்லை. இதுக்கெலாம் காரணம் யாரோ ஹீரோயின் தான். நீ கூட வந்துட்டு அந்த பெல்லி டான்ஸு சம்திங் ஏதோ டான்ஸ் இருக்கும், அது வந்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் அதை டியூஷன் கன்ஃபார்ம் இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்க ஆகும்போது ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. இது எல்லாமே ஹீரோயின் வந்து படிக்க வைக்கணும், ஏன்னா 3 பிள்ளைங்க ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேரையும் படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபேமிலி வந்துட்டு கடன் பட்டிருக்காங்களோ, ஸோ அந்த கடனை வந்து அடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குழந்தைங்க ஆசைப்படுற எந்த விஷயத்தையுமே அனுப்ப மாட்டாங்க. அது இல்லாமல் அந்த பையன் வந்து நல்லா படித்து அவனுக்கு வந்துட்டு அப்ராடில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்துட்டு சீட் கிடைக்கும். அதுக்கும் போகணுன்னா என்ன தான் இருந்தாலுமே அங்கே சீட்டு கிடைச்சி பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணல. இப்போதைக்கு அந்த அமௌண்ட்லாம் கிடையாதுப்பா. என்ன தான் இருந்தாலுமே ஹீரோயின் ஃபேமிலியை வந்துட்டு இந்த மாதிரி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க, அது நம்ம தான் வந்து கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்களா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து நினச்சி பார்த்துட்ருப்பா. இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ இந்த அண்ணன் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போகாமல் இருந்தது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம ஹீரோயினால தான். ஸோ இதை வந்துட்டு அவன் நினச்சி பார்த்துட்டு அழுதுட்டுருக்கா. இப்போ வந்து ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அங்கிளை வந்து கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, யோசிச்சு ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்கான். இந்த மாதிரி பாசமான சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம வந்துட்டு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோட அப்பாவை பார்க்க போகிறான். பார்க்க போகும்போது எனக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதை விட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாலாம். இல்லைம்மா அந்த ஒரு வழி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி நான் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாள். அப்போ பின்னாடி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு 10 மில்லியனுக்காக தான் வந்துட்டு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உங்கள் கழுத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கேட்பான். ஏன்னா அவங்ககிட்ட வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து கேம் வந்து சொல்லியிருப்பானே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்டே வாங்கின கடனுக்காக தானே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக்காக பார்ப்பான். சரி எனிவே என்ன வந்தால் என்ன, எனக்கு வந்துட்டு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படிங்கும்போது இவன் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு நீ எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன உனக்கு கடன் தானே இருக்குது, பேசாமல் வந்துட்டு அந்த கண்ணை நான் வந்துட்டு கட்டுறேன், நீ வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து சும்மா இருக்க மாட்டியா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளம்பி என்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ்லாம் பண்ணாத, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு, நான் வந்து உனக்கு ஸ்டெப் மாம் மாதிரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து செம்மையாக கோவம் வரும். இங்கே பாரு திருப்பி அந்த வேர்ட்டை சொல்லிட்டு இருக்காது, எனக்கு வந்துட்டு கடுப்பாகுது, நீ வந்துட்டு காசுக்காக தானே வந்துட்டு கடலுக்காக தானே கல்யாணம் பண்ணுற, ஸோ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த கடனை வந்து எங்கள் அப்பாட்ட நான் அடிக்கிறக்கும் போது ஐயோ இவர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாராமா, போங்க உங்கள் வழியை பாரு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி அமுச்சுட்ருவான். என் இஷ்டம் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுட்ருவாளாம். அதுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, எங்கே போகிற நீ எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, நீ என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, எனக்கு தெரியாது, நீ எங்கள் அப்பாவை எப்படி சேரிங்கன்னு மட்டும் பார்ப்போம், உனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா மேலே லவ்வே இல்லைங்கும் போது நீ இதுக்கு வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிற, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்காத, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கள் அப்பாவோட மட்டும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவங்க அப்பா காரில் எங்கேயும் வெளியே போவாங்களா, இவன் என்ன பண்ணுவானா ஃப்ரெண்டில் போய் நின்றுக்கிட்டு மறைச்சிருவான். அவங்க அப்பா வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து எனக்கு கேட்பாரா, என்னப்பா உனக்கு அறிவு இருக்கா, ஒரு பொண்ணு வந்து கடன் உனக்கு பட்டிருக்கானா அதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா, இப்போ அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க.
ஏன் இஷ்டம், நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அது ஹீரோ சொல்லுவேன்னா சான்ஸே கிடையாது, நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஆகும்போது என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இங்கே பார்ப்பா, அவன் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ஏன்னா எங்கள் அம்மா தான்ப்பா இந்த சொத்தெல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே எங்கள் அம்மாவோட பிளேஸ், இந்த இடத்துல வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி சமாளிச்சுட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அப்பா வந்து சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக பேசாது, ஃபர்ஸ்ட் இங்கே எது கிளம்ப, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாரா. இல்லை முடியாது, இப்போ அந்த பொண்ணு எவ்வளோ கடன் பட்டிருக்குன்னு சொல்லுங்க, அந்த கண்ணை வந்து நான் அடைக்கிறங்கும் போது இதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நீ வந்துட்டு கண் அடிக்க போற, உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கு, நீனே என்னோட சொத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்க, உங்ககிட்ட என்னடா காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, இங்கே பாரு, நான் வந்து என்னோட டிசிஷன், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாரா. இவன் வந்துட்டு மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன், உன் பொண்ணு வயசுல இருக்கா, அவளை போய் கல்யாணம் பண்ண போறியா, உனக்கு வயசாச்சு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நீ என்ன வேணா கத்திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த கிளம்பி போயிடுவாரு. ஹீரோயின் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டில் வந்துட்டு அவங்க சித்தி இருப்பாங்களா, அவங்ககிட்ட வந்து கேட்பாரு, எதுக்கு வந்து ஹீரோயின் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணா சாப்பிட்ற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவ வந்துட்டு முடிச்சிட்டு இருப்பா, நானா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கறிந்து முடிச்சிட்டு இருப்பாளா, சும்மா நடிக்காத, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் வந்து கேமராவில் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவே கழட்டிட்டு வந்து காட்டுவார். இதை பார்த்தோன்னா கேமரா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்வாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு வந்து மன்னிப்பு கேளு, ஹீரோயின் வந்து எனக்கு முக்கியமான ஆள், இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தப்பாகவே நடந்துக்கூடாது, மன்னிப்பு கேளுங்கும் போது இவங்க ரொம்ப தயங்குவாங்க, நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ மன்னிப்பு கேட்குறியா, நீ ஷாப்பிங் பண்ணுறே, இந்த அமௌண்ட்லாம் கட் பண்ணி விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீ எப்போ தான் சீரியல் பார்த்துட்டு இருக்கல, ஸோ அந்த சேனல் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லணுமே. இவங்களுக்கு வந்துட்டு என்னது கட் பண்ணி விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் சாரி கேட்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடும், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்துட்டு உங்கள் சித்திக்கு செம்மையாக கோவம் வரும். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இங்கே பாருமா, நேற்று வந்துட்டு என் பையன் உங்ககிட்ட மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணா, இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி சித்தி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் திருப்பி திருப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காத, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுப்பாங்கும் போது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுவாள். சரி நீ சேஃப்டியாக இரு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நீ வந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்ல விதமாக தான் பேசிக்கிறாங்க. இவர் வந்து பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான், நல்லவர மாதிரி தான் இருக்காரு. அவனா ஏன் இந்த மாதிரி ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கேட்குறாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் போக போக பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக இருப்பானா. அப்போ வந்து கிம் வருவான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பானா. இப்போ கிம் வந்து ஒரு அட்டையை சொல்லுவாங்க, இங்கே பாரு, நீங்கள் இந்த வீட்டில் இருந்தனா உனக்கு வந்துட்டு என்ன நடக்குன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு போ, நீ 24 hours வந்துட்டு ஹீரோயினையும் உங்கள் அப்பாவையும் வாட்ச் பண்ணி, எனக்கு ஏதோ சம்திங் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நீ இங்கே இருக்காத, நீ வந்து ஹீரோனோட எங்கே இருக்காலோ அந்த பிளேஸில் போய் இருந்தாலுமே இவனுக்கு வந்து நல்ல ஐடியாவாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நான் கண்டிப்பாக கிளம்பி போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தூங்க வந்துடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பா போல். ஸோ அதையே பார்த்துட்டு ஹீரோக்கு மேலே வந்து இவளுக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்சி போய் தான் அன்றைக்கி அவள் வந்துட்டு ஒன்றா இருந்திருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் நினச்சி அவளோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கான். என்ன ஆகுதுன்னே தெரில. நெக்ஸ்ட் டே வந்து நான் இங்கே ஸ்டே பண்ண மாட்டேன், அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சுட்டு அவன் வந்து தூங்குறான். ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மார்னிங் ஆயிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அப்படியே பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்கான். அங்கே இருக்க செடி கொடி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். இது வந்து நல்ல விஷயம் தான். நம்மளே வந்து பிளான்ட்டுக்கிட்ட நானும் சின்ன வயசில் பேசியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கான். ஒவ்வொரு செடிக்கிட்டையுமே பேர் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோனை அழைச்சிக்கிட்டு இவங்களுக்கு தான் பெரிய எஸ்டேட் மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தூரமாக ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து கொஞ்சம் ரீஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஹீரோயின் வந்துட்டு ஆர்கிடெக்சராக இருக்கனாலே அவங்க வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அங்கே வந்து ஜூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லார்ட்டையுமே ஹீரோயினை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி இவன் வந்து வருங்காலத்து ஒய்ஃப் ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நிறைய ஓடிட்டு இருக்கோம். என்னடா இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு முதலில் முன்னாடி ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கிடெக்சராக இருக்காங்க, இங்கே இருக்க ஒர்க்லாம் பார்க்க போகிறாங்க, ஏதாச்சும் ஹெல்ப்னா ஹீரோயினுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. இவங்க எல்லாரும் ஓகே சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தனியாக போய் காசிப் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே ஒருத்தர் இருப்பார், ஒரு மேனேஜர் மாதிரி, அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சு ஹீரோயினுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கா, ஆனால் ஏன் வந்து வயசானவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா, ஒரு வேளை வந்துட்டு அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்குமோ, அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ, அது இல்லாமல் அவங்க வீட்டில் ஏதாச்சும் கடன் போட்டிருப்பாங்களோ, இல்லை அவன் புருஷன் கடன் போட்டிருப்பானோ, ஒருவேளை புருஷன் வந்துட்டு கடப்பட்ட காசு அடைக்க முடியல ஹீரோயின் வந்து வித்துட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு பேசிட்டு இருப்பாங்க. மேனேஜர் வந்து தலை தட்டி போய் வேலையை பாடுறா அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் ஜூக்கு போயிருப்பாள். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு ஜூ வந்துட்டு ஹீரோட பிளேஸு போல். அந்த விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் மேடுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போயிட்டு ஹீரோட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் எங்கே போயிருக்காங்க தெரியுமா, அவங்களோட பிளேஸ்க்கு தான் போயிருக்காங்க, ஜூக்கு தான். ஜூ வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் போல், அதான் ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் போல். அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்னோமே ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். ஆனால் வந்து எந்திரிக்கவே மாட்டான். மேனேஜர் வந்துட்டு ஒவ்வொரு இடமும் வந்து சுற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பில்டிங்கை தான் வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்டிங்கும் காமிச்சிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு
பார்த்துட்ருப்பா. அது வந்து பெரிய ஏரியாவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நோட் பண்ணிட்டு வந்துட்டுருப்பா. அவர் வந்து காட்டுவாங்க, இது வந்து ஒரு பழைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுவாங்க. இதை வந்து பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய கிணறுலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் நோட் பண்ணிட்டுருப்பா. டக்குனு வந்துட்டு யாரோ வந்து பின்னாடி வந்துட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். பிடிச்சிட்டு, எனக்கு பிடிச்ச பிளேஸ்லேயே நீ என்ன பண்ணுற, இது எங்கள் அம்மாவுக்கு உரிய பிளேஸு, நீங்கள் வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். ஹீரோக்கு வந்து 2 வகையில் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பிடிக்க மாட்டுது. ஒன்று வந்துட்டு அம்மாவோட இடத்துக்கு ஹீரோயின் வரா அப்படிங்கும்போது அதை அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அப்பாவுக்கு வந்து அம்மா மட்டும்தான், அம்மா பிளேஸ்க்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அவனுக்கு தோணுது. அது இல்லாமல் முக்கியமாக நம்ம ஹீரோயின் வந்து வரக்கூடாது. ஹீரோயின் தான் வந்துட்டு இவனோட லவ்வர் தானே, ஒன் சைடு லவ் தானே. ஸோ அவள் வரது பிடிக்கல. 2 விஷயம் நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. அதை என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வர, நான் ஆல்ரெடி உன் மேலே கானில் இருக்கேன், இந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு எப்படி ஹீரோயின் இங்கே இருக்கா அப்படின்னு தெரியும்னா, ஆல்ரெடி மேடு வந்து சொல்லியிருப்பானே இந்த மாதிரி ஜூக்கு போயிருக்காங்கன்னு. ஜூவில் மேனேஜராக இருக்கவன்ட்ட வந்துட்டு இவன் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். அவனை வந்துட்டு போகிற லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுட்டு இருந்திருப்பான். அதனால தான் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பான். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாவோட பிளேஸை வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டு வந்துட்டுருக்க, ஃபஸ்ட் நான் சொல்லதை கேளு, இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கும். இதில் பிடிச்சி தள்ளி விட்டுருவேன், பயமுத்திட்டே இருப்பான். ஹீரோயின் வந்து அப்படியே பயந்து அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஃபேமிலிக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இங்கே வந்து பார்த்தா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு பத்தாததுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதுலேருந்து ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறா, ஹீரோவை திருப்பி வந்து லவ் பண்ணுறாளா, இவங்க அப்பா கல்யாணம் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணுறாளா என்னங்கிறது வந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.